டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து 4 முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் கால கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர் ராஜு அவர்கள் இருக்கிறார்ல, 2016 2021 இந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்கள் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக கடம்பூர் ராஜு அவர்கள் இருந்தார். அந்த டைமில் 2017 நினைக்கிறேன் மெர்சல் படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த படம் ரிலீஸ்க்காக தீபாவளி டைம் இந்த காட்சிகளை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், எல்லாம் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அப்போது அந்த படத்தில் நடித்த விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, கடம்பூர் ராஜு வீட்டுக்கு போயிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெயிட்டிங், அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் தலைவா படத்துக்கும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஜெயலலிதா மேடம் கிட்ட கை கட்டி கூனி குறுகி அப்படின்லாம் வேண்டுனாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோம். எந்த அளவுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த அம்மா அலைய விட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இவரை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பேரும் பயங்கரமாக அடிபட்டுச்சு. இது திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததா விஜய் அவர்களுக்கு படம் ரிலீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஈஸியாக திமுக ஆட்சி காலத்தில் இந்த படத்தை ஒரு என்ன பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பெரிய பிரச்சனைலாம் வந்தது. அப்போது மக்கள் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு கிட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். ஸோ முதலமைச்சர்கிட்ட சந்திக்கணும், ஸோ முதலமைச்சர்கிட்ட பேசி இதை ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்து அவர் காத்துக்கிட்டு இருந்தார். நான் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரை கொண்டு போயிட்டு இந்த படத்துக்கு ஒரு சொல்யூஷன் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து என்ன பண்ணார்னா கடம்பூர் ராஜு விஜயை பற்றி சொன்னார். அது உண்மையும் கூட அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் தாவேகாவில் போய் சேர போகிறாங்க அப்படின்றது எல்லாமே ப்ரீ பிளானடாக எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த டைமில் வருவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கேட்டு திறக்கப்படாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தாவேகா ஆஃபீஸுக்கு வெளியவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ரோடு வரல, தெரு வரல, அந்த தெருவிலேயே அடிக்கிற வெயிலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பழி வாங்கியிருக்கிறார் பற்றியா நம்ம தலைவர் அப்படின்ற மாதிரி தான் தாவேகாவினர் என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாக்களில் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் தெரிவிக்க விட்டுன்னு இருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த இணைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போது முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் எவ்வளோ பெரிய சீனியர், தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் கடம்பூர் ராஜு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய குட் புக்கில் எந்த அளவுக்கு ஒரு லீடிங்கில் இருந்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஜெயலலிதாவுக்கிட்ட அவ்வளோ நன்மதிப்பை பெற்றிருந்தவர் எம்சி சம்பத். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆளுமைகள் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகிறாங்கன்னா அது ஒரு வரப்பிரசாதம் தாவேகாவுக்கு. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல போயிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போகும்போது எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏப்பா இது எவ்வளோ பெரிய மனுஷன், இவர் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு தாவேகா அப்படின்ற தற்கொலை கூட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் போய் விழுறாரு, இவர் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணார்னா, யார் வேணால் இதெல்லாம் சொல்லிக்கோங்கப்பா, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நான் தாவேகாவில் தான் பயணிக்க போகிறேன், வெற்றியோ தோல்வியோ எனக்கு அவமானமோ ஏதோ, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், தாவேகாவில் தான் இணைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவில் இணைஞ்சி தொடர்ந்து பணியாற்றி இப்போ அமைச்சரவும் ஆயிருக்கிறார். ஸோ இந்த ஒரு நகர்வுகளை அதிமுகவில் இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்மளாம் ஒரு பெரிய சீனியர்ல, நம்ம போனால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், போயிருக்கிறார், போனவங்களை எப்படி ஹானர் பண்ணணும், விஜய் தான் என்ன பண்ணியிருக்கணும், அவர் தலைமையில் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஹானர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதிமுகவில் ஒரு முக்கியமான தலைவர்கள் இவங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை இந்த அளவுக்கு அலட்சியம் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏங்க நீங்கள் புஷியானந்துக்கு என்னங்க தெரியும், ஆதவர்ஜனாக்கு என்னங்க தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்போது இவங்க சாதாரண ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் போகும்போது ஓகே, ஆனால் ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. இப்போது தாவேகாவுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உல்டாவாக மாறுது அரசியல் களமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை நீங்கள் வெயிட் பண்ண வச்சிங்களோ அவருக்காக நீங்கள் போய் வெயிட் பண்ணுற ரேஞ்சுக்கு ஆச்சுல. இன்னும் சொல்ல போனால் அவர் தலைமையிலே அவரை பார்க்காம நீங்கள் சேரவே இல்லை.
அப்படி ஒரு விஷயம். ஆதவ அர்ஜுனா தலைமையிலே புஷியானதை வச்சு தான் நீங்க சேர்றீங்களே, விஜய் வச்சு நீங்க சேரவே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தாவேக்காவில் இவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்கல்ல, இதனால அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு பயங்கரமான ஒரு அடி வாங்கும். ஏன்னா இவங்கெல்லாம் போறாங்க, இவங்கெல்லாம் போகும்போது இவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காமல இருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி அங்கீகரிக்க முடியும், எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இன்னொன்று இவங்களுடைய நிர்வாகிகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எழும்பியிருக்கு. அது பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இதை எப்படி நெருக்கடியை சமாளிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க போயிட்டாங்கன்னா 10-11 தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் இவங்க போறாங்கன்னா ஆல்ரெடி அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க, செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க கீழே தான் போய் இவங்க செயல்படணுங்காட்டி இவங்க மாவட்ட செயலாளர் பதில போய் உட்கார முடியாது. ஒருவேளை அப்படி போய் உட்காந்தாங்கன்னா அவங்கள டம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க போனாங்கன்னா 10-11 தான் இருக்க முடியும். ஆனால் அதிமுகவில் அவங்க அப்படி இருந்தாங்களா? இல்லவே இல்லை. இவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிளை வச்சு, இவங்களுக்குன்னு ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி, இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் வட்டாரத்தை வச்சு ஆளுமை செஞ்சிருந்தவங்க இவங்கலாம். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு 10-11 வாங்க உட்காருங்க அப்படின்னு நினைச்சது சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவரு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு. விசில் சின்னத்தை காது கிட்ட யாரை போய் அடிக்காதீங்க, பெரியவங்க கிட்ட போய் என்ன பண்ணாங்க அதை அடிக்காதீங்க, அப்புறம் வந்து தேவையில்லாம நம்மளுக்கு கெட்ட பேர் வரும்னு ஒரு முதிர்ச்சியோட சொல்றாரு. அவர் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து தமிழக வெற்றி கழகத்துல போய் சொல்றாங்கன்னா விசில ஓங்கி அடிங்க, யாரும் இவங்களாம் பார்க்காதீங்க அப்படின்னு. ஸோ அப்பவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணல, மரியாதை கொடுக்கல. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிடும், அங்கீகாரம் கிடைச்சிடும் நீங்க நினைக்கிறீங்க? போனுங்களாமே இவங்க எல்லாமே 10-11 தான் இருக்கணும். ஆனா அதிமுகவில் அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு அப்படின்றது நம்மளுக்கு. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு அவங்க குறுநில மன்னராக இருந்தாங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். கடலூர் எடுத்தீங்கன்னா MC சம்பத், அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்கவர் இருந்தார். எல்லா மாவட்டத்திலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜாங்கம் இருந்தது. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்ததுனால அவங்க 10-11 தான் இருக்கும். அவங்களுக்கு கீழே தான் அவங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் இவங்க செயல்படணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால நீங்க எந்த ஹீரோவை நீங்க கால் கடக்க வெயிட் பண்ண வச்சிங்களோ இன்னைக்கு அதே ஹீரோ தலைவர் ஆயிட்டாரு. அவங்கள நீ பார்க்கறதுக்கு என்ன பண்றீங்க, கால் கடுக்க என்ன பண்றீங்க, வெயிட் பண்றீங்க. அது இல்லாம அவரு தலைமையில நீங்க போய் சேராம ஆதவ அர்ஜுனா புஷியானந்த் இவங்க தலைமையில போய் நீ சரிங்க. இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னு தெரியுமா? ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் சொன்னாருங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு தாய் கழகம் அதிமுக தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. எல்லாருக்குமே சிரிப்பு. இன்னும் சொல்ல போனா இதை குறித்து அருண்ராஜ் கிட்ட கேட்கும்போது அருண்ராஜ் சிரிக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்காங்களேன், அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குனார். அவருக்கு தாய் கழகம் எது? திமுக. விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க, அவருக்கு தாய் கழகம் எது? திமுக. மதிமுக எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு தாய் கழகம் எது? திமுக. ஏன்னா திமுக தான் பேஸு, அவங்க தான் ஆணி வேறு. அதுல இருந்து தான் பல பேர் பிரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா பல கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. ஆனா விஜய் அவர்கள் திமுகவில் இல்ல, அதிமுகவில் இல்ல, எந்த ஒரு கட்சியிலும் இல்ல, அடிப்படை உறுப்பினராக கூட இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதை வச்சு நீங்க தாய் கழகம் அதிமுக தான் அப்படின்றீங்க? அதிமுகவில் இருந்து ஒரு சில சுயநலத்துக்காக உங்க கட்சிக்கு வந்ததுனால அதிமுக தான் தாய் கழகம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஜோக்கர் கூட இந்த ஜோக்கர் சொல்லி சிரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா பேச்சு இருக்குது அப்படின்னு விஷயங்கள் இருக்கு. எப்படி இருந்தாலும் கடம்பூர் ராஜு உட்பட முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த அவமானங்கள் ஏற்பட்டிருக்க கூடாது அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.